தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. வருடத்தின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் பேரவை கூட்டம் தொடங்குகிறது. மறைந்த உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து அலுவல் குழு கூடி எத்தனை நாட்கள் கூட்டத்தொடரை நடத்துவது என முடிவு எடுக்கப்படும். இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் வெளியாக உள்ள அறிவிப்புகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் புதிதாக பெயர் சேர்ப்பு, திருத்தங்கள், விலாச மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் 23.09 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த மனுக்களின் பரிசீலனை முடிந்த நிலையில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்லியில் நமோ பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தனது செல்போனில் UPI மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் எடுத்து பயணம் செய்திருக்கிறார். பிரதமரின் இந்த செயல் சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சாஹிபாபாத் அசோக் நகர் வரை இயக்கப்படும் இந்த ரயில் சேவை திட்டம் சுமார் 400-500 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சுமார் 5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் செல்லும் நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பதவியேற்றுள்ள சண்முகத்திற்கு துணை முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலைவாழ் பழங்குடியினர் விவசாய தொழிலாளர்கள் நலனுக்காக உழைத்ததற்காக தமிழக அரசின் அண்ணல் அம்பேத்கர் விருதை சண்முகம் பெற்றுள்ளது நினைவு கூறத்தக்கது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவரது மக்கள் சேவை சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து விழுப்புரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் சண்முகம் புதிய மாநில செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணி சிதறு தேங்காய் போல உடையும் சூழல் உருவாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூட்டணியை தாங்கி பிடிப்பதற்கு திமுகவால் இனி முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு எடுத்துக்காட்டாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் திமுக அரசை சமீபத்தில் விமர்சித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுகவை ஆதரித்து வந்த கூட்டணி கட்சிகள் கூட அரசை எதிர்க்க தொடங்கிவிட்டதாகவும் விஜயின் அரசியல் வருகை திமுக வாக்குகளைத்தான் பாதிக்கும் என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட சம்பவத்தில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரன் வீட்டில் அதிரடி சோதனை நடத்திய நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதன் தன்மை கருதி சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரைப்படி ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுக்கடைகளை காலையில் 8 மணிக்கே திறந்து விற்பனை செய்த செயலை அம்பலப்படுத்தியதற்காக பாஜக மாவட்ட நிர்வாகி கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு அரணாக செயல்பட வேண்டிய திமுக அரசு வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக விமர்சித்த அவர், காவல்துறையில் சிலர் திமுகவின் ஒரு பிரிவு போல செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.